ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யூஸ்மி. இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ண போதும் தான் பார்க்க போகிறோம். அதில் வியூஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா நான் சொல்கிறேன் எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது ஒரு ஆப் தான் நண்பா. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சஜஷன் பண்ணுது. என்ன ப்ரோ இந்த இது ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும், கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் அப்படின்னாரு. ஸோ இந்த ஆப்புக்குள்ளே நான் போனதுமே ப்ரைவசி பாலிசிலாம் கேட்டாங்க. ஸோ பரவாயில்ல, ஒரிஜினலாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரீட் அண்ட் அக்ரி நிறையா சொல்லியிருந்தாங்க. நம்ம கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு லாகின் கேட்குறாங்க. நம்ம கூகுள் வித்து கண்டினியூ வித் கூகுள் கொடுத்துருவோம். நம்ம மெயில் ஐடிஸ்லாம் வரும். எத்தனை ஆப்பில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம மெயில் ஐடிஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இதுக்குன்னு உங்கள் சேனல் மெயில் ஐடி கொடுக்காதீங்க. நீங்கள் டம்மி ஏதாச்சும் மெயில் ஐடி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. சேனல் கொடுக்க தேவையில்ல. எந்த ஒரு ஆப்லேயும் சரி, வெப்சைட்லேயும் சரி, எதில் லாகின் பண்ணாலுமே சேனலுக்கு வந்து சேனல் பர்பஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்பட்றா இங்கே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எடுத்தோடனே கீழே ஒரு காயின் மேலே ஒரு பேஜ்னு சொல்லிட்டு 2 விதமான பேஜாக வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், வாங்க பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த பேஜில் பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப் மூலயமா எவ்வளோ சப் ஏற்றிருக்கீங்க, எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு, எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ கமெண்ட் வந்திருக்குன்னு ஃபுல் டீட்டெயில்ஸும் இதில் காட்டும். அதை போக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பும் சஜஷன் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப், அதாவது நம்ம தமிழ் இந்த மாதிரி ஆளெலாம் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஹிந்தி தெரிஞ்சவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் லைவாகவே அவங்களுக்கு போய்ட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும். சரிங்களா? அதெல்லாம் இருக்கட்டும் நான் யூஸ்மி. இப்போ இதை சொல்லி எப்படி இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதையும் நான் சொல்கிறேன் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த இதான் நம்மளோட ப்ரொஃபைல் பேஜ். இந்த பேஜ் எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ஸோ இந்த டாலர் சிம்பிள் மாதிரி கீழே காட்டும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே சரி பாருங்கள். இப்போ அது சாரி ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 காயின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் காயின்ஸ் அதிகமாக வைக்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்சிங் ஹவர்ஸும் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இதில் முக்கியமான விஷயம், இதை ஷேர் பண்ணால் உங்களுக்கு இந்த லிங்க் மூலயமா நீங்கள் ஷேர் பண்ணி ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு 50 காயின் வரும், 100 காயின் வரும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதில் ரெஃபரலே கிடையாது ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இருந்துட்டு யூஸ்மிக்கு இதில் ரெஃபர் பண்ணி ஏற்றுறாண்டா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் சொன்னாருங்காண்டி தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் தான் போடணும். அதுக்கு முன்னாடி காயின்ஸ் எப்படி நீங்கள் நிறையா கெயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த டாலர் சிம்பிள் மாதிரி இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் வாட்ச் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் டு தி சேனல். இந்த சேனல் இந்த வீடியோவை நம்ம பார்க்கணும் 30 செகண்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்டு, ஒரு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் இது மட்டும் வீடியோ ஓட விட்டுட்டு நீங்கள் மட்டும் இந்தாண்ட பார்த்துட்ருக்கலாம், நோண்டிக்கிட்டு இருக்கலாம் ஏதோ ஒன்று. இப்போ பாருங்கள், டைம் 7 செகண்டா இங்கே போயிட்டு வரேன்னா அப்படியே இங்கேயும் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பேக்ரவுண்டில் தான் ஓடும், பட் அதனால் பார்த்த மாதிரி தான் காட்டும். இப்போ பாருங்கள், இது வரைக்கும் அப்படியே இந்த கொஞ்சம் லைட் கலர் தெரிஞ்சது பிரைட்டாக தெரிஞ்சிருச்சு. இப்போ தள்ளுறேன். சரிங்களா? இப்போ நான் வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு 3 காயின் ஆட் ஆயிரும். இப்போ நான் சப்ஸ்கிரைபை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அங்கே சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணதுமே இந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டேன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த இதை கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு காயினே ஆட் ஆகாது. இப்போது நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த கன்ஃபார்ம்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காயின் ஆட் ஆகாது, எதுவுமே ஆட் ஆகாது. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மள்ட்ட முன்ன 50 இருந்துச்சு, இப்போ 53 வந்துருச்சு. இப்போது கம்பைன் பண்ணுவோம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இப்போ எப்படி அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர்டர்லாம் போகிறதுன்னு சொல்கிறேன். ட்ரஸ்டட் தான். ஒர்க் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணு, நான் வீடியோ டெலிட் பண்ணிட்டு போயிடுறேன். சரியா? நான் இப்போயும் அதான் சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த வீடியோவை பார்த்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ அந்த வீடியோவோட லிங்க்கை இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடதே நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், யூடியூப் போய்க்கலாம், யூஸ்மின்னு போடுறேன். யூஸ்மின்னு போட்டு உங்கள் சேனல் நேம் வரலன்னா நீங்கள் அதுக்கு சரி, இப்போ என் சேனல் நேம் யூஸ்மி, அது மாதிரி உங்கள் சேனல் நேம் ஏதாச்சும் போட்டு வரலன்னா அது கஸ்டமர் வாங்கணும்னு அர்த்தம். கஸ்டமர் எப்படி வாங்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், அதை தயவு செஞ்சு பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் வீடியோஸை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மணி ஏர்னிங் ஆப் 100% வித்ட்ரான்னு போட்டிருக்கேன். இது வித்ட்ராவும் பண்ண அந்த ப்ரூஃப் நான் வீடியோ எண்டில் போடுறேன். சரிங்களா? எப்படி ப்ரோ அதில் இந்த மணி ஏர்னிங் ஆப் இருக்கு இல்லையா, நான் 1500 மேலே வித்ட்ரா பண்ணேன். அதோட ப்ரூஃபும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட இல்லைன்னா வீடியோ எண்ட்லேயே நான் போடுறேன். சரிங்களா? இப்போ இதோட லிங்க் நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த ஆப்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். வெரிஃபை கொடுப்போம்.
வெரிஃபை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ இங்கே ப்ளே ஆரம்பிச்சிச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூப் மாதிரி தான் சரிங்களா. அங்கே எப்படி யூடியூப் ப்ளே ஆகுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ளே ஆகும். ஸோ இதனால் சேனலுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி 40,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. கொஞ்சம் வியூஸ் போனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வியூஸை கிளிக் பண்ணிட்டேன். அதுமாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைபர்ஸை கிளிக் பண்ணிடுங்க. எங்கடா அந்த வீடியோ போயிடுச்சு, திரும்பவும் லிங்க்கை பேஸ் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் வேணுன்னா சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, வியூஸ் வேணுன்னா வியூஸ் கொடுத்துருங்க. அதுமாதிரி கமெண்டும் இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆப்லையுமே அதிகபட்ச ஆப்பில் 99% எந்த ஒரு ஆப்லையுமே கமெண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்த இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் ஒன்று என்னடா யூஸ் மீ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறான் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதில் ரெஃபரே பண்ணுற ஆப்ஷனே கிடையாது சரிங்களா. ரெஃபர் பண்ணி இந்த காயின் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதில் காயின் இன்க்ரீஸ் பண்ண முடியாது ரெஃபர் பண்ணி. நீங்கள் ஓன் எஃபோர்ட் போட்டு தான் எடுக்கணும். அதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், நிறையா காயின் கெயின் பண்ண. ஒரு நிமிஷம் அதுக்கு இது ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் சரிங்களா. கமாண்ட் வந்து பாருங்கள், இப்போ நம்மள்ட்ட 53 காயின்ஸ் இருக்குது. 45 செகண்ட் நம்ம வீடியோவும் பார்ப்பாங்க, ப்ளஸ் 8 கமாண்ட் ஆட் ஆகும்னு சொல்கிறாங்க சரிங்களா. எப்படி 45 செகண்ட் வீடியோ பார்த்து 8 பேர் நம்ம கமாண்டு ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. 8 பேர்த்துக்கு மேலே உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருப்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. எங்கேருந்து வேணாலும், இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் பண்ணலாம். முக்கியமாக மானிட்டேஷன் ஆன சேனல் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னோடய லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா மானிட்டேஷன் சேனலில் ட்ரை பண்ணால் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவிலேருந்துலாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவன்யூ ஆட் ஆகும். ஸோ இப்போ என்னோடது வச்சுட்டேன் வீடியோலாம். இப்போ நான் அங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னா எங்கடா கமாண்டு, எனக்கு எத்தனை கமாண்ட் வேணும், 8 கமாண்ட் வரும். இருக்கிற காயினுக்கு அதுவே ஜஸ்ட். ஆனால் எனக்கு கமாண்ட் வேண்டாம், வியூஸ் தான் வேணும். சப்ஸ்கிரைபர்ஸும் 43,000 இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ வியூ தான் வேணும், நம்ம சேனல் ஆட் பண்ணிட்டேன். வியூ வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் பார்ப்பாங்க. நம்மளுக்கு எத்தனை நிமிஷம் வேணுமோ அத்தனை நிமிஷம் நம்ம பார்க்க வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 2.5 நிமிஷம் பார்த்தா போதும்பா சரியா அப்படின்னு கனெக்ட் பண்ணும்போது 4 வியூஸ் வரும். 2.5 நிமிஷம் பார்ப்பாங்க, 4 வியூஸ் வரும் சரிங்களா. அதுவே 59 செகண்ட் பார்த்தா போதும் அப்படின்னா எனக்கு வந்து 7 வியூஸ் வரும் சரிங்களா 49 காயினுக்கு. பட் எனக்கு கம்மி பேர் பார்த்தாலும் ஃபுல்லாக பார்க்கணும்னு சொல்லி 2.5 நிமிஷம் நான் வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் சஜஷன் பண்ணோம் சரிங்களா. இப்போது கிரியேட் கம்பைன் ஒன்று இருக்கா, ஸோ அந்த கிரியேட் கம்பைனை கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஹலோ ஹவ் அபவுட் ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வித் மீ அப்படின்னு இருக்கா. இந்த இடத்த வந்து கெட்டவத்தெல்லாம் எழுதக்கூடாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இல்லை யூஸ் மீ இஸ் ஆல்வேஸ் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கிரியேட் கம்பைன் கொடுத்துட்டேன். பாருங்கள் லைவ்லேயே தான் என்னோடய ஓன் வீடியோ தான் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு கம்பைன் வந்துருச்சு. ஸோ அட்டு போட்டு நம்மளோட ஐடி பார்த்துக்கோங்க, 4 வியூஸு. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு ஸோ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் காட்டும். இன்னும் யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதே மாதிரி தான் சப்ஸ்கிரைபர்ஸும் அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும், வாட்சிங் ஹவர்ஸும் இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ கமாண்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் வரும். இது வரல ப்ரோ, யூஸ் மீ ப்ரோ, என்ன ப்ரோ ஏமாத்துற அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வந்தாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் வந்தாலும் நான் இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணலை, யூடியூப்பில் வீடியோ போகிறதே நிறுத்திடுறேன் சரியா. ஸோ அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட்டு. ஸோ நம்பி ட்ரை பண்ணுங்கள், கன்ஃபார்ம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா. தேங்க்யூ. அப்படியே நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த மணி ஏர்னிங் ப்ரூஃப் காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வீடியோட ப்ரூஃப் காமிக்கிறேன்னு இல்லையா. ஸோ ஃப்ரீயாக இருக்கவங்க பாருங்கள். வெறும் 2000 ரூபா நான் இதில் கேம் விளாண்டே எடுத்தேன், அதை நான் ப்ரூஃப் கட்டுறேன். அப்புறம் உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைப் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் லூடோ விளையாண்டு தான் மணி ஏர்ன் பண்ணேன். அது இப்போ என்னோட வாலெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1600 ரூபா இருக்குது, 1593 ரூபா இருக்குது சரிங்களா. கிளிக் பண்ணிட்டேன். மினிமம் வித்ட்ரா 25 ரூபா. ஃபஸ்ட்டு வித்ட்ரா மினிமமாக பண்ணால் 15 ரூபா. நான் ஏற்கனவே 700 ரூபா மேலே வித்ட்ரா பண்ணிட்டேன். இது 2ஆவதாக பண்ணுறதுனால எனக்கு 25 ரூபா லிமிட் ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட வாலெட்டில் அமௌண்ட் 1593 ரூபா இருக்குது. 3 ரூபா இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், என்னோடய யூபிஐ இது ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்து டேக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 79 ரூபா அதில் எடுத்துக்கிறாங்க. 1510 ரூபா நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டான் சரியா. அது உண்மையாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் லைவாகவே நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. இப்போ என்னோட பேடிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் செஷன் 120 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ என்னோடய வாலெட்டில் மணி அங்கே பார்த்திங்கன்னா செகண்ட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே செகண்ட்லேயே அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரி செக் பண்ணி பார்த்துடலாம் பேடிஎம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் 1510 ரூபா டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சு சரிங்களா. எப்படி ப்ரோ இவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் விஷயம் இல்லை. டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த ஆப்போட லிங்க், இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரூஃப் எல்லாமே வச்சுருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க.